வணக்கம் நண்பர்களே, ரஞ்சனி அஞ்சரை பெட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக சப்பாத்தி நூடுல்ஸ் பண்ணியிருக்கேங்க. இது எங்கள் அக்கா பொண்ணு தாங்க சொன்னா. நானும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேங்க. ஆனால் ரொம்ப நல்லாவே வந்திருக்குங்க சப்பாத்தி நூடுல்ஸு. நம்ம ஆல்ரெடி சப்பாத்தி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது மூலயமா இதை செய்யலாங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சப்பாத்தி எடுத்து ரோல் பண்ணி நீல வாகில் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே போல் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிக்க வேண்டியதுதாங்க. நான் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை எடுத்து நீல வாகில் கட் பண்ணியிருக்கேன். ஒரு கேரட் அதையும் நீல வாகில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேப்சிகம் அதையும் நீல வாகில் கட் பண்ணியிருக்கேன். ஒரு ½ டொமேட்டோ எடுத்திருக்கேன். கேபேஜ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதெல்லாம் தான் நம்ம சேர்த்து செய்ய போகிறோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அது ஹீட் ஆனதும் நான் 2 முட்டையை உடைச்சி முட்டை பொரியல் மாதிரி ஃபஸ்ட்டு செஞ்சுக்க போகிறேங்க. இது பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது இதில் கொஞ்சம் பெப்பரும் சால்ட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் குழந்தைக்கு செய்கிறதுனால நான் இதில் பெப்பர் சால்ட்டு ஆட் பண்ணலைங்க. நான் வெஜிடபிள் போட்ட பிறகு தான் நான் அதை ஆட் பண்ண போகிறேன். இது மாதிரி செஞ்சு ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுக்கோங்க. அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனையும் சேர்த்து குக் பண்ண வேண்டியதுதாங்க. எல்லாமே ½ குக்கு தாங்க பண்ணணும். இது ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுங்க. ஆனியன் ஒரு பாதி அளவு குக்கானால் போதுங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அதோட கொஞ்சம் டொமேட்டோவையும் சேர்த்து கலந்துருங்க. குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஈவினிங்கில் நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. காய் நிறைய போட்டு சப்பாத்தி கட் பண்ணி இது ஒரு நூடுல்ஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. இப்போ பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேபேஜையும் சேர்க்குறேங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது ஒரு ½ குக்கானால் போதுங்க. கொஞ்சமாக பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு. ஒரு ½ ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு. நான் மேகி மசாலா சேர்க்கலைங்க, அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விடுங்க. கொஞ்சமாக சோயா சாஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேங்க. அதையும் சேர்த்து கலந்து இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா சப்பாத்தி, அதையும் சேர்த்து நம்ம கலந்து விட வேண்டியது தாங்க. நல்லா கலந்து விடுங்க. ஈவனாக மிக்ஸ் ஆகட்டுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை பொரித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து சூடாக பரிமாற வேண்டியது தாங்க. சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி. வாங்க சேர்ந்து சமைப்போம், சேர்ந்து ருசிப்போம். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா? சாப்பிடவும் சூப்பராக இருந்தது, டேஸ்ட்டாகவும் இருந்ததுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
நன்றி நண்பர்களே.